வெல்கம் டு கல்யாண சமையல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா நம்ம கல்யாண சமையலில் ஒரு 25,000 சப்ஸ்கிரைபர் மேலே நமக்கு சப்போர்ட்டர்ஸாக வந்திருக்காங்க. ஸோ அவங்களுக்கு ஃபஸ்ட்டு ஒரு நன்றி. ஸோ அவங்களுக்குலாம் ஒரு விஷயத்தை கன்வே பண்ணுங்கிறதுக்காக இந்த நம்ம கல்யாண சமையல் சேனல் எப்படி ஆரம்பித்தோம், என்ன ஒரு மோட்டிவேஷனில் எதுக்காக பண்ணுங்கிற விஷயத்த உங்கள்கிட்டலாம் சொல்லுங்கிறனால தான் இன்றைக்கி இந்த ஒரு வீடியோவோட பதிவு. நம்ம அந்த லாஸ்ட் டே லாக்டவுன் வந்துச்சு பார்த்தீங்களா. ஸோ அந்த டயத்தில் ஃபஸ்ட்டு இந்த ஒரு மாஸ்க்கு, இந்த சானிடைசர் அப்படின்னு இந்த பப்ளிக்லாம் கொடுக்க ஆரம்பித்தோம் ஒரு அவேர்னஸ்க்காக. அது அப்படியே போகும்போது சரி அடுத்து அதில் நிறைய பேர் எல்லாம் சாப்பாடு ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்த டயத்தில் சாப்பாடு கொடுக்க ஆரம்பித்தோம். அந்த சாப்பாடு கொடுத்துருக்கோம் பார்த்திங்கன்னா ஒரு நாள் ஏதோ ஒன்று நம்ம என்ன பண்ண முடியுதோ பண்ணி கொடுத்துட்டு இருந்தோம். அப்போது ஒரு நாள் சரி ஒரு நாள் நல்ல ஒரு ஃபுல் மீல்ஸ் கொடுப்போமே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கல்யாண வீட்டிலலாம் ஏகப்பட்ட வெரைட்டிஸ் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு நாள் ஒரு கல்யாண சாப்பாடு மாரி பண்ணி கொடுத்தோம். எல்லாமே பார்த்திங்கனாக்கா நம்ம அது முதல் நாள் வரலும் கொடுத்துட்ருப்போம் இல்லையா, அந்த ரிப்பீட்டட் பீப்புளுக்கு தான் நம்ம கொடுத்தோம். அதில் அந்த கல்யாண சாப்பாடு மாரி கொடுக்கவும் அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருந்தாங்க அந்த மக்கள்லாம். ஸோ அப்போ தான் தோணுச்சு, ஏன் இதை நம்ம ரெகுலராக பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நல்லாவே பண்ணுவோமே அப்படிங்கிறப்ப சரி இப்போ இப்படி பண்ணும்போது நம்ம இது ஒரு யூடியூப் சேனல்லையும் நம்ம பண்ணோம்னாக்கா கண்டிப்பாக இதில் நமக்கும் கொஞ்சம் சப்போர்ட்டிவாக விஷயங்கள்லாம் கிடைக்குமேன்னு சொல்லிட்டு தான் நம்ம அந்த ஒரு கல்யாண சமையல் சேனலை ஆரம்பித்தோம். அப்படி ஆரம்பித்த ஒரு விஷயந்தான் இன்றைக்கி அப்படியே போயிட்டுருக்கோம், நல்லாவே போயிட்டுருக்கு. ஸோ எல்லாேருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். நம்ம அந்த கல்யாண சமையல் சேனலோடு சேர்த்து நம்ம அடிஷ்னலாக கல்யாண ரெசிபி சேனல்னு ஒன்று ஆரம்பிச்சிருக்கோம். அதாவது கல்யாண சமையல் செய்முறை சேனல்னு ஒன்று ஆரம்பிச்சிருக்கோம். நீங்கள் பார்ப்பீங்க அது என்ன காரணத்துக்கு ஆரம்பிச்சிருக்கோங்கிற விஷயத்தை உங்கள்கிட்ட சொல்லணுங்கிறதுனால தான் இந்த ஒரு பதிவும். நம்ம அந்த கல்யாண சமையல் சேனல் நல்லா போயிட்டுருக்கிறப்பயே அது பார்த்திங்கனாக்கா அந்த ஒரு ஃபுல் ப்ரோக்ராம் பண்ணோம்னாக்கா கண்டிப்பாக ஃபுல் வீடியோ போட்டோம்னா 1 மணி நேரத்துக்கு மேலே போகும். அதே முடிஞ்ச அளவுக்கு ஷார்ட் அவுட் பண்ணி தான் நம்ம ஒரு 15 நிமிஷம் 10 நிமிஷம் போட்டுட்ருப்போம். அதில் நிறையா நம்ம சப்ஸ்கிரைபர் வியூவர்ஸ்லாம் பார்த்துட்டு கமெண்ட்ஸில் எங்களுக்கு இது என்ன டீட்டெயிலாக இதெல்லாம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. ஸோ கண்டிப்பாக அவங்க சொல்கிற ரெக்வெஸ்ட்டையும் நம்ம ரிப்ளை பண்ணி தானே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாரம் வெள்ளிக்கிழமை நம்ம இந்த ஃபுல் வீடியோ போட்டுட்ருப்போம். ஸோ இந்த சாப்பாடு பண்ணுறது ஒரு நல்ல ஒரு சாப்பாடு மக்களுக்கு கொடுக்கணும், அதாவது இந்த இயலாத மக்களுக்கு கொடுக்கணும்னு ஆரம்பித்த ஒரு விஷயம் இந்த ரெசிபி சேனல் வந்ததுனால எங்களுக்கு அது ரொம்ப டவுன் ஆச்சு. ஸோ அதையும் எங்களுக்கு முக்கியம். ஸோ அதேமாதிரி நம்மளோட சப்ஸ்கிரைபர் வியூவர்ஸ் அவங்களோட கோரிக்கையிலே நம்ம ஏற்று நமக்கு ரிப்ளை பண்ணுங்கிறனால தான் தனியாக ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறோம். ஸோ நீங்கள் கேட்குற விஷயங்களையும் நாங்கள் கொடுக்கணுங்கிறனால தான் தனியாகவே ஒரு சேனல் ஆரம்பிச்சிடுவோம்னு சொல்லிட்டு கல்யாண சமையல் செய்முறை சேனல் ஆரம்பிச்சிருக்கிறோம். ஸோ அதில் நீங்கள் கேட்கக்கூடிய டீட்டெயிலான வீடியோஸ் கண்டிப்பாக டெய்லி ஒவ்வொரு வீடியோ கூடிய சீக்கிரம் உங்களுக்கு நாங்கள் போடுவோம். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னாக்கா வெள்ளிக்கிழமை ஃபுல் வீடியோ வரும், மற்ற நாட்கள்லாம் இந்த இண்டிவிஜுவல் வீடியோ டீட்டெயிலோடு வரும். இந்த இது போயிட்டுருக்கும்போது எங்களுக்கு என்ன தோணுச்சுன்னா, இதை விடவே கூடாது. பாட்டுக்கு இப்போ போயிட்டுருக்குது அப்படியே போயிட்டே இருக்கணும். நம்ம இன்னும் எவ்வளோ தூரம் போக முடியுமோ போவோம் அப்படிங்கிறனால இந்த யூடியூப்பில் எங்களுக்கு இன்னொரு விஷயமும் எங்களுக்கு தோணுச்சு, இதை நம்ம நல்லா பண்ண நமக்கு இன்னும் கொஞ்சம் சப்போர்ட்டிவாக சப்ஸ்கிரைபர் சைட்லேருந்தும் இன்னும் கிடைச்சாங்கிறப்ப ஸோ உங்களோட லைக் அண்ட் ஷேர் கமெண்ட்ஸ் இதுதான். அதை தாண்டி அப்படியே வேறு மாதிரி ஒரு லெவலில் வச்சுருக்கோம். பட் இந்த ஒரு சேவையை எந்த அளவுக்கு டாப்பாக பண்ண முடியுமோ பண்ண போகிறோம் பாருங்கள் நீங்கள். ஸோ இதில் பார்த்தீங்கன்னாக்கா நாங்கள் இது ஏதோ ஒரு அப்படியே ஆரம்பித்தோம். ஆனால் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எங்களுக்கு இன்னொரு விஷயம் உங்கள்கிட்ட சொல்லணும். எங்களுக்கு இந்த கல்யாண சமையல் சேனலை தாண்டி இப்போ தான் செய்முறை சேனல் ஒன்று வச்சுருக்கோம். இதை பேரலாக எங்களுக்கு அதுக்கு முன்னாடியே VRV ஃபார்ம்ஸ்னு எங்களுக்கு ஒரு ஃபார்ம் சேனல் ஒன்று இருக்குது. அதையும் நீங்கள் பாருங்கள். நம்மளோட சேனலில் நீங்கள் போய் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கனாலே இந்த கல்யாண சமையல் சேனலாக இருக்கட்டும், செய்முறை சேனலாக இருக்கட்டும் பார்த்தீங்கனாலே VRV ஃபார்ம்ஸ்னு ஒன்று வரும். அதுவும் நம்மளோடது தான். அதையும் நீங்கள் பாருங்கள். இதெல்லாம் நாங்கள் விருப்பப்பட்டு ரசித்து பண்ணக்கூடிய ஒரு விஷயம். இப்போ நான் நின்று பேசிகிட்டு இருக்கிறதே அந்த ஃபார்ம் செட்டப்பில் தான் பேசிகிட்ருக்கேன். அது பார்த்திங்கன்னா ஒரு அடர்வன காடு, ஒரு காட்டுக்குள்ளே வாழ்ந்தால் எப்படி இருக்குங்கிற ஒரு ஃபியூச்சரில் கண்டிப்பாக இந்தமாரி ஒரு செட்டப்பில் இருக்கணும் தான் ஒரு அடர்வன காடு, மியாவக்கி காடுகள்னு சொல்லிட்டு பண்ணியிருக்கோம். சுற்றி மரங்கள், கன்றுகள், பயன் தரக்கூடிய பழங்கள் இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கோம். பயன் தரக்கூடிய பல வகை மரங்கள், காய்கறிகள் இதெல்லாம். ஸோ நீங்கள் அந்த ஃபுல்லாக இதை பற்றின டீட்டெயிலாம் பார்க்கணுன்னாக்கா அந்த VRV ஃபார்ம்ஸை கிளிக் பண்ணி பாருங்கள். நம்ம சேனலில் போய் பாருங்கள். நாங்கள் இந்த டெஸ்கிரிப்ஷன்லேயே அந்த லிங்க்லாம் கொடுத்துருப்போம். ஒன்றோட ஒன்று கனெக்ட் பண்ணியிருக்கோம். இப்போ 3 சேனல் எங்களுக்கு: கல்யாண சமையல் செய்முறை, VRV ஃபார்ம்ஸ். ஸோ நிறைய பேர் இது பார்க்குறவங்க அதை பார்த்துருக்க மாட்டீங்க. ஸோ அந்த VRV ஃபார்ம்ஸ் பார்க்காதவங்க இதை பார்த்துருக்க மாட்டாங்க. ஸோ அந்த VRV ஃபார்ம்ஸ் சேனல்லையும் நாங்கள் இதை பற்றின கல்யாண சமையல் இதை சொல்லியிருக்கிறேன். நான் இன்றைக்கி தான் அதை பற்றி சொல்லியிருக்கேன். கல்யாண சமையல் சேனலில் எதுக்காக ஆரம்பித்தோம், யாருக்காக இப்போ எப்படி பண்ணிகிட்ருக்கோங்கிறத உங்கள்கிட்ட நான் கன்வே பண்ணிவிட்டேன். நீங்களும் ஒவ்வொரு ப்ரோக்ராம்லேயும் நீங்கள் பார்த்துருப்பீங்க.
இன்னொரு விஷயம், நம்மளோட இந்த ஃபுல் வீடியோ நீங்கள் முழுசாக பார்த்தீங்கன்னா தான் நம்ம என்ன பண்ணுறோங்கிற விஷயம் உங்களுக்கு கன்வே ஆகும். அதனால தான் வந்து இந்த செய்முறை சேனல்னு ஒன்று ஆரம்பித்து நம்ம இந்த கமெண்ட்ஸில் கேட்குறவங்களுக்காக அந்த டீட்டெயில் வீடியோ போட்டுருவோம். ஏன்னா எங்களுக்கோட ஃபஸ்ட்டு நாங்கள் ஆரம்பித்த ஒரு பர்பஸே எங்களுக்கு வந்து டவுன் ஆகிட்டு இருக்கிறதுனால தான் இப்போ தனியாக பிரித்து போட்டோம். இதில் வந்துட்டு எங்களுக்கு யூடியூப்பில் இந்த ஒரு இன்கம் சோர்ஸ் எல்லாம் தாண்டிட்டு எங்களை இந்த சேவை மனப்பான்மையோடு பண்ணிகிட்ருக்கோம். அதை தாண்டி கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி முடிந்த அளவு இந்த சேவைகளை பண்ணணுங்கிறதுனால தான் இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு போட்டுட்ருக்கோம். எனவே தேங்க்ஸ். இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை நீங்கள் சொல்லுங்கள். இதை பற்றின இந்த வீடியோ பற்றின கமெண்ட்ஸ் எதாச்சுனாக்கா நீங்கள் சொல்லுங்கள். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம்.